ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இது மேல கொடுத்துருப்பா. அண்ணே அண்ணே. ஐயோ வவ்வாலு, நீயா? ஏண்டா வந்தா கூப்பிடுறா, கதவை தட்டுற மாதிரி தட்டுற. சீக்கிரமா படிச்சுட்டு கசங்காம அவங்க வீட்டு கதவுல மாட்டிடு, இல்ல நம்ம மாட்டிப்போம். ஏய் பேச்ச குறைங்கடா. படிக்கிறது 3ஆம், பாக்குறது வாட்ஸ்அப்பாம். தினமணி எங்கடா? கூச்சமே இல்லாம கேக்குறானே. அதா நேத்தா சுப்பிரமணி வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. ஏய் என்னடா 2 டீ இப்பே கொண்டு வந்துட்ட? என் பார்ட்னர் சைக்கிளிங் முடிச்சதுக்குள்ள டீ ஆறிடாது. அதெல்லாம் ஆறாது. அண்ணன் ஸ்பீட பத்தி ஊருக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா? அண்ணன் காலையில சைக்கிளிங் போகும்போது 6 மணிக்கு டேபிள்ல டீ இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. ஷார்ப்பா வந்துருவாரு. டூத் பேஸ்டுக்கு பதிலா ஷேவிங் கிரீம் போட்டோம்னா இன்னைக்கு இவ்வளவு நேரம் வருது. பா என்ன டைமிங்! எங்களால் மட்டும் இதெல்லாம் முடியவே இல்ல. முதல்ல ட்ரை பண்ணி பாரு டார்லிங். ஒருத்தன் டைமிங்க மட்டும் கீப் பண்ணி பழகிட்டான் வையன், அவன் வாழ்க்கையில டைம் சரியில்லைன்ற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே வராது. அவன் கூட இருக்கவனுக்கு அந்த அவசியம் வராதுல்ல. திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. திருந்தி நான் என்ன திருக்குறளையா திருப்பி எழுத போறேன்? ஏன் எழுத? இல்லப்பா ஆபீஸுக்கு டைம் ஆச்சு. அதை விடு. பாவம் நம்ம ஹவுஸ் ஓனர் வாடகை கேட்டு போன் பண்ணியிருந்தாரு. கரெக்டா 9 மணிக்கு அவரை வர சொல்லிட்டேன். அதனால ஷார்ப்பா 8:45 எஸ்கேப் ஆயிருவோம். ஏன் டார்லிங் இப்படி வாடகை கொடுக்காம அலைய விடுற? இந்த உலகத்துல உனக்கும் எவனும் இல்ல, எனக்கும் எவனும் இல்ல. இங்க அடிக்கடி நம்மள தேடி வர ஒரே படி அது மட்டும்தான். அப்பப்ப வந்துட்டு போட்டுமே ஒரு சொந்தக்கார மாதிரி. இப்ப பாரு டைமிங் நான் எப்படி கீப் பண்றேன்னு. நான் குளித்தால் தீபாவளி. ஏய் டார்லிங், என்னோட கவசத்தை கொஞ்சம் எடுத்தறியா? அப்பா என்னப்பா செத்த பாம்பு எடுக்கிற மாதிரி எடுக்கிற? எக்ஸ்பைரி 7 வருஷம் ஆச்சு, அதை மாத்தி தொலை. நண்பா அந்த நாத்த மருந்து எடு. ஐயா கில்லிடா.
ஐயோ இல்லடா அலி, பேப்பர்ல மணமகள் தேவைன்னு விளம்பரம் கொடுத்திருந்தேன். அதை பார்த்துட்டு எங்களுக்கு மணமகனே தேவையில்லை 100 பேர் விளம்பரம் கொடுக்குறாங்க. சை, வணக்கண்ணே. அந்த 100ல நீயும் ஒருத்தன்ல பாத்துக்கிறேன். டார்லிங், ஒரு முக்கியமான கிளைண்ட பாக்கணும். என்ன கொட்டி வாக்கத்துல கொட்டிட்டு போயிரு. குட் மார்னிங் நண்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். பைரவா உட்காரு. என் பேரு கரவாட்டு குமார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா எம்எல்ஏவோட என்னை இங்க பார்க்க வந்தான். தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஏதோ சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு என்கிட்ட கடன் கேட்டான். நம்ம பையன் சார் கட்சிக்காக நிறைய உழைச்சிருக்கான். நம்ம ஏரியால வாட்டர் சப்ளை பண்றான். புதுசா 4 தண்ணி லாரி வாங்கி நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா சப்ளை பண்ணலாம்னு இருக்கான். நம்பிக்கையான தொழில் சார், தைரியமா கொடுங்க. இது ப்ராப்பர் டாக்குமெண்ட். அதான் சார் கொடுத்துருவாரு, சொல்லிட்டேன்ல. 60 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணேன். இன்னி வரைக்கும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட கட்டல. பல தடவை ரிமைண்ட் பண்ணியும் அவங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. மெயின் பிரான்ச்ல இருந்து என்ன பிரஷரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த கருவாட்டுக்குமார் எனக்கு போன் பண்ணி பிளான்ட்டுக்கு வாங்க நான் எல்லாத்தையும் செட்டில் பண்றேன்னா, நமக்கு பணம் கிடைச்சா போதுமேன்னு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை நேர்ல பார்க்க போனேன். அண்ணா உங்களை மட்டும் உள்ள வர சொன்னார். வணக்கம் சார். வணக்கம். ஏய், பணத்தோட இன்ட்ரெஸ்டோட 64 லட்சம் ரூபாய் சார். ஓகே, எண்ணி பார்த்துடலாமா? அதை என் மேல சந்தேகப்படுறீங்களா சார்? நானும் அப்படி பணத்தை உள்ள விட சார் இருக்கு. நீங்க போயிட்டு 4 வருஷம் கழிச்சு வாங்க. கிளம்ப காத்தட்டும். ரொம்ப அவசரப்படுறீங்க, ரொம்ப கோவப்படுறீங்க. சாரி மனுஷங்க நாணயம் இருக்கு சார். நான் ஜஸ்ட் இந்த இதை செக் பண்ணிடுறீங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்லது நல்லது. வாங்க சார். என்ன சார் இந்த அக்கிரமம்? இது ரொம்ப தப்பு சார். நான் பணத்தை கொடுத்தேன், நீ பத்திரத்தை கொடுத்துட்ட, லோன் க்ளோஸ் ஆயிடுச்சு. கிளம்ப கிளம்ப. டேய், இது உள்ள போயிடா. அழுக்கு போட்டேன். சார் இது அக்கிரமா இருக்குது. பார்த்தா பாவமால விளையாடாம பணத்தை குத்துரு போட்டோம். அப்ப என் கூட விளையாட சொல்லி கொடுத்துறேன். என்ன விளையாடணும்? ஒரு ஓவர் போடுறேன், 6 பால்ல ஒரே ஒரு ரன். உன் பணத்தை கொடுத்துறேன். ஏஞ்சது சார் வாங்கினா தான். எனக்கு கிரிக்கெட்லாம் ஆட தெரியாது சார். சார், எனக்கு கூட தான் டிரைவிங் தெரியாது. நான் சிட்டிக்குள்ள தண்ணி லாரி ஓட்டலையா? ஒரு பால் 6 ரன் அடிக்கிறதுக்கு தான் கிரிக்கெட் தெரிஞ்சிருக்கணும். 6 பால் ஒரு ரன் அடிக்கிறதுக்கு அந்த கருமம் தெரிஞ்சா என்ன தெரியல. என்ன பேட்ட வாங்கி கொடுறா. ஆபீசர் பாத்து பாத்து. புளி புட்டா புளி புட்டா. என்னடா அவர் மேல போய் முட்டிட்ட? ஆபீசர் லோன் க்ளோஸ். யார்கிட்டயும் காட்டல. பொண்டாட்டி புள்ள கிட்ட கூட ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சொல்லி சமாளிச்சிட்டேன். உன்னை தவிர வேற எந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டும் அவனை நெருங்க கூட முடியாது. ஜிஎம் வேற நாளை காலையிலக்குள்ள மொத்த பணத்தையும் கட்டி ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. இல்லைன்னா நான் மோசடி செஞ்சதா ஆயிடும். அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். பெரிய எடுத்து சம்பந்தம். எனக்கு அதுக்குள்ள அந்த பணம் கிடைக்கலன்னா நான் என் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டு சேர்த்து. நேர்மையான ஆளுகள்லாம் தற்கொலை பண்ணி சாகுறதும் அது காரணமான காலி பயல்கள்ல சந்தோஷமா தெரியறது இப்பெல்லாம் சகஜமாயி போச்சு இல்ல? அமௌண்ட் எவ்வளோ? 64 lakhs. 64. பணம் இப்ப கட்டணும்.
நாளை காலையில. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள இந்த டேபிள்ல அந்த பணம் இருக்கும். சாயந்தரத்துக்குள்ள முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது சார். சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது.